வாங்க, நாம் இன்னைக்கு ஒரு கதையும் சொல்ல போகிறேன், சரித்திர நிகழ்வு சொல்ல போகிறேன், கோபத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். நம்ம பொதுவாக கோபம் அப்படின்னா எத்தனை வகையான கோபம் இருக்குது தெரியுமா? பொய்யா கோபப்படுறது, போங்க என்னோட பேசாதீங்க அப்படின்னு காதலி காதலனும் கொஞ்சறது பொய் கோபம். போலி கோபம், கோபப்படுற மாதிரி நடிக்கிறது, ஆனால் கோபமே இருக்காது. செல்லமாக கோபப்படுறது, குழந்தைங்க கிட்ட சினிங்கிக்கிட்டே கோவப்படுறது. அதே மாதிரி சில்லறைத்தனமான கோபங்கள், ஒரு பிரயோஜனம் இருக்காது. சில்லறத்தனமாக கோவப்படுறது, ஒன்றுத்துக்கும் இல்லாமல் கோவப்படுறது சில்லற கோபம். அதிகார கோபம், தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வச்சா குற்றம் தொட்டா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம் அப்படின்னு சொல்றது அதிகாரத்தினால் வரக்கூடிய கோபம். கோபம்லாம் ரொம்ப பொல்லாதது. அது மாத்திரம் சில கோபம் செல்லும் கோபம். நம்ம கோபப்பட்டோம்னா அந்த கோபத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செயல் நடக்கும். செல்லாத கோபம்னு ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை நம்ம காட்டவே முடியாது யாருக்கிட்டையும். நம்முடைய அதிகாரிகள் கிட்ட காட்டக்கூடிய கோபம்தான் செல்லாத கோபம். கோபத்தை நம்ம செலுத்தவே முடியாது, அந்த மாதிரி கோபம். இப்படி கோபங்கள்ல பல வகையான கோபங்கள் இருக்கின்றன. சரி, அது இருக்கட்டும். இந்த கோபத்தை எந்த இடத்துல படணும், எப்ப படணும், யாருக்கிட்ட படணும், கோபப்படுறதுனால பிரயோஜனம் உண்டா இல்லையா, அந்த கோபத்துக்கு மதிப்பு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் இன்னைக்கு தெரியவே மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம். ஆளை பார்த்தாலும் கோபப்படுறாங்க, கருத்தை பார்த்தாலும் கோபப்படுறாங்க. எதுக்காக கோபப்படுறாங்க அப்படின்னு கோபப்படுறவங்களுக்கே தெரியறதில்ல. இந்த மாதிரி எல்லாம் கோபப்படுறதுல பல வகையான கோபங்கள் இருக்கின்றன. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, கோபத்துக்காக யாருமே தண்டனை பெற மாட்டாங்க. கோபமாக அவர்கள் மாறுவதால் ஏற்படக்கூடிய தண்டனை தான் பெருசு. இப்ப நான் கோபப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோபப்பட்டு என்னுடைய குழந்தைய ஏதோ ஒன்று சொல்லிடுறேன், அடிச்சிடுறேன். அந்த குழந்தைக்கே அடியை வாங்கிட்டு ஓடி போயிடும், சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா அந்த கோபப்படுறதுக்கு முன்னால என்னுடைய உடம்புல ஒரு ஆயத்தம் நடந்திருக்கும் பாருங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் தன்னை தயார்படுத்தணும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை பாருங்க. அந்த மாதிரி இந்த உடலிலே இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொன்றும் கோபப்படுத்தி கொள்ள தன்னை தயார்படுத்தி கொள்ளும். அப்ப அந்த நேரத்துல உடல் பூரா என்ன ஆகும்னா கொதிக்கும், படபடப்பு வரும், என்ன பேசுறோன்னு தெரியாது, அடுத்தவங்களை போய் அது எந்த அளவுக்கு தாக்குதுங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு வாழைப்பழத்துல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு சின்னோண்டு கோபப்பட வேண்டிய இடத்துல மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட்ட மாதிரி அந்த கோபத்தின் விளைவுகள் போய் நிற்கும். அப்படி நின்னா அதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு அவ்வளவு பாதிப்பு. ஒரு பாதிப்பு சொல்றேன் பாருங்க. ஒரு அப்பா பெரிய பணக்காரருங்க, அவரு அவ்வளவு சொத்துக்கள்லாம் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் மேல அவருக்கு அளவு கடந்த ஆசை. அந்த பையனை கல்லூரியில படிக்க வச்சாரு. அந்த பையனும் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போதே அவன் அந்த தெரு வழியா அப்படியே போகும்போது, போற வழியில ஒரு கார் கடை ஒன்று இருக்கு. அந்த கடையில ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை அவன் பார்க்குறான். எந்த பிள்ளைங்களுக்குமே ஆம்பளை பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் காரு ரொம்ப பிடிக்குது. உடனே அதை தினமும் போகிறான், தினமும் பார்க்குறான். அது அவனுடைய மனசில் ஒரு பெரிய கனவாகவே பதிந்து விடுகிறது. அப்படியே இருக்கான் அவன். அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பாட்ட கேட்குறான், ஏன்பா நான் டிகிரி வாங்கிட்டா நீ எனக்கு என்னப்பா வாங்கி தருவ அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும், நம்மக்கிட்ட இல்லாததா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவன் சொல்கிறான், அப்பா அந்த கடையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு, நான் பாஸ் பண்ண உடனே நீ எனக்கு அந்த காரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு என்ன, கார் தானே வாங்கிக்கலாம், நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவனும் கஷ்டப்படுறான், படிக்கிறான், படித்து பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா,
நிறைய மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் பரிசு கேட்டேனே தயாரா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், நல்ல இவ்வளவு பெரிய ஒரு புத்தகம் அடங்கிய ஒரு பண்டில் கொண்டு வந்து அவன் கையில கொடுக்குறாரு. அதை பார்க்குறான். மேல் அட்டையை பிரிச்சுட்டான், அடுத்த அட்டையை பிரிக்கல. 2 மேல அந்த வண்ண காகிதங்கள் சுற்றப்பட்டு இருக்கு. இந்த மேல் பேப்பரை கிழிச்சிட்டு உள்ள பார்த்த உடனே அதுல தன்னுடைய மகன் பெயரை எழுதி, அவனை பத்தி என்னென்ன அவர் கற்பனையில வச்சிருந்தாரோ அத்தனையையும் அந்த ஒரு பேப்பர்ல எழுதி அதை அந்த மேல் அட்டையில ஒட்டி, இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு கொடுக்குறார். பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வருது. வந்த உடனே என்ன பண்றான், தூக்கி எறிகிறான். அதை எரிஞ்சிட்டு, நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்துருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேச்சு எதுவுமே பேசல. விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளில போயிட்டான். வெளியில போனவன் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. வெளியில போனான். ஏன்னா அவன் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவன். யார் யாரையோ பார்த்தான். அவனோட நண்பர்கள்லாம் இருந்தாங்க, எல்லாரோடையும் சேர்ந்தான். மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒன்று தொடங்கினான். சக்க போடுது அந்த கம்பெனி. வருமானம் வாரி குமிக்குது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல பெண்ணையும் அவன் திருமணம் பண்ணிக்கிறான். அந்த பெண் கேட்குறா, நீ ஏன் உங்கள் அப்பாவை பார்க்க போக மாட்டேங்கிற? இல்லை, நீ விட்டுரு, அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். அந்த கோபத்தோட நீட்சி வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டு கணக்கா வருடக்கணக்கா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியிலேயே கூட என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் இவன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கிறாருங்கிற செய்தியும் சேர்ந்தே வருது. அப்பதான் அவனுக்கு அவங்க அப்பாவோட இழப்பு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓட்டமா ஓடுறான். எத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு பாருங்க, அப்பாவை இழந்து விட்டான். அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. அதெல்லாம் ஈடு செய்ய முடியாது. திரும்ப எத்தனை பேரை வேணா நம்ம அப்பாவா நினைச்சுக்கலாம். 1000 இருந்தாலும் நம்ம அப்பா மாதிரி ஆகாது. அதே மாதிரி எத்தனையோ அப்பாவை பத்தி திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். தவமாய் தவம் இருந்து அப்படின்னு ஒரு படத்துல அவங்க அப்பா எப்படி இருப்பாரு, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தத்ரூபமாக பாசத்தை மட்டுமே பொழிய தெரிந்த தாய் தகப்பன்கள் உண்டு. இந்த கோபத்தின் காரணமா அவங்க அப்பாவை போய் பார்க்காம இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டாங்க. அதே தான் அம்மாவுக்கு நிகழும்போது கூட அப்படித்தான், உடன் பிறந்தவர்களுக்கு நிகழும் போதும் அப்படித்தான். ஏன்னா கூட பிறக்கும்போது அந்த ரத்தம் என்பது உடல் முழுவதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதனால ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு அக்கா தங்கச்சிக்கோ ஒரு உடம்புல ஏதாவது ஒரு உபாதை வரும்போது மற்றவருக்கு அது காட்டி கொடுக்கும். அதனால அந்த ஒரு உறவும் பெரிய உறவு. என்ன இருந்தாலும் இயற்கையாக நம்ம ரத்தத்தோட ஊறி போன உறவுகள் அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அவங்க அப்பாவை இழந்துடுறான். ஓட்டமா ஓடுறான். ஓடி போய் பார்த்து அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அவருடைய அலமாரியை திறந்து பார்க்கும்போது அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த பார்சல் அப்படியே இருக்கு. அதை போய் அப்படி அந்த மேலே இருக்கிற அந்த அட்டையை பிரித்து விட்டு உள்ள பார்க்குறான். ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி ஒன்று ஒட்டப்பட்டு அது உள்ளார அந்த கார் சாவி இருக்கிறது. அவன் எந்த கார் கேட்டானோ அந்த காரோட சாவி இருக்கு, அந்த கார் வாங்கின பில்லு இருக்கு, அந்த காருக்கான இந்த வாரண்டி அது இது எல்லாம் கொடுப்பாங்களே அதையெல்லாம் வாங்கின அந்த டீலரோட பேரு, அது அவருக்கு போட்டு கொடுத்த கையெழுத்து எல்லாமே அதில் அப்படியே அந்த பேக்கெட்டில் வச்சு அதை அந்த புத்தகத்தோடு வச்சு அது மேலே அவர் அந்த கவிதையை, தன் மகனுக்கு எழுதிய கவிதையை வைத்து அவர் கொடுக்குறார். அவனுக்கு அது புரியலை. சற்று பொறுத்திருந்தால் ஒரு கொஞ்ச நேரம் அது என்னன்னு அவன் பிரித்து பார்த்துருந்தான்னா அது உள்ளார இருந்திருக்கிறது என்னங்கிறத அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க அப்பாவும் கூட தான் பிள்ளை எது மேலே ரொம்ப ஆசையாக இருக்கானோ அதுக்கான சாவி உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருந்தாரு அப்படின்னா அவரும் அந்த மகனை இழந்திருக்க மாட்டார், பிரிஞ்சிருக்க மாட்டார். சில சமயங்களில் இந்த தகவல் தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த கோபத்துக்கு மூலாதாரமாக இருப்பது இந்த தகவல் தொடர்பு தான். கொடுக்கக்கூடிய செய்தியை சரியான நேரத்தில் சரியானவர்களிடம் சரியானபடி கொடுக்கணும்.
அப்படி கொடுக்கும்போது அது சரியானதாக இல்லாததாக மற்றவர்கள் கருதுவார்களேயானால், அந்த பையனுக்கு அப்படித்தானே கருதிட்டான். அவர் அதை சரியா சொல்லி கொடுத்திருந்திருந்தா இவ்வளவு பெரிய இழப்பும், இவ்வளவு பெரிய பிரிவும், இவ்வளவு பெரிய கஷ்டங்களும் யாருக்குமே நேர்ந்திருக்காதுல்ல. அப்போ இந்த கோபத்தை நாம கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல நாம செய்யக்கூடியது பலருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்ப்ரைஸ், அவங்க அப்பா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரு. என்ன பெரிய ஒரு சர்ப்ரைஸ், என்ன பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்றை கொடுத்துட்டாரு அவர். அந்த ஆச்சரியம் அவர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தியது. அதுதான் அதுல சொல்ல வேண்டியது. மாவீரன் நெப்போலியன் சொல்றான், என் வாழ்நாளில் நான் செய்த பெரும் தவறு, நான் கோபம் கொண்டதனால் என்னுடைய நட்புகளையும் என்னுடைய உறவுகளையும் என்னுடைய நெருக்கமான அத்துணை பேரையும் நான் இழந்து தோல்வியடைந்ததற்கு முக்கியமான காரணம் எனக்குள் இருந்த அந்த கோபம்தான் என்று மாவீரன் என்று போற்றக்கூடிய நெப்போலியன் குறிப்பிடுகிறான். அப்படின்னு சொன்னா, கோபத்தை நாம் கையாள வேண்டும். வியப்புக்கு உள்ளாக்குகிறோம், ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குகிறோம் என்ற பெயரிலே தகவலை சரியான நேரத்தில் சரியானபடி கொடுக்காமல் போகும்போது அந்த கோபம் பழியாக மாறிப்போய் பல ஆண்டு காலம் அது நமக்கு மாறாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த கோபத்தை பற்றி சொல்ல வேண்டியது. அதையெல்லாம் கூட நாம சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க, பின்னூட்டம் கொடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.